படம் எப்படி ப்ரோ வந்திருக்கு? நல்லா வந்திருக்கு ப்ரோ. அது நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், தேட்டரில் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். பாருங்கள் தேட்டரில். ஓகே ப்ரோ, இப்போது ஹீரோவாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட இருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நீங்கள் என்னென்ன நினச்சிட்டு இருக்கீங்க? மொத்தமே இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்மலாம் வந்து இந்த லேர்னர் மாதிரி தான் இப்போ வரைக்கும். ஒன்றும் எதையுமே சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எல்லாத்தையுமே கற்றுக்கிறது தான். இப்போ புதுசாக எக்ஸ்ட்ராவாக டான்ஸு, ஃபைட்டு, ரொமான்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்க வேண்டியிருக்கிறது தான். ஓஎம்ஜிக்கு அப்புறம் சன்னி லியோன் மேம் கூட இன்னும் காண்டாக்டில் இருக்கீங்களா? நான் அப்போவே காண்டாக்டில் இல்லையே, ஷூட்டிங்கில் படத்தில் நடித்ததோடு சரி. அதனால் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஓகே. காமெடி ஹீரோவாக நடிக்கிறத தாண்டி இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரினா எக்ஸாம்பிள் ஏதாவது மூவி கூட சொல்லலாம். இல்லை, ஏன்னா இனிமேல் வரவங்க வந்து சதீஷ் ப்ரோக்கிட்ட போயிட்டு ஒரு காமெடி படம் கதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி வரதை விட இந்த மாதிரி ஒரு நல்ல கதை எடுத்துகிட்டு போனால் அவர் நடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி. அதாவது இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் எல்லாம் இல்லை. எல்லா படமுமே எல்லா கதையும் கேட்டு அதில் எது நமக்கு ரொம்ப பிடிக்குது, இது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், நம்ம நம்புறோமோ அது பண்ணுறது தான். ஸோ இப்படி தான் அப்படிலாம் கிடையாது. காமெடி மட்டும்தான் இல்லை சீரியஸ் மட்டும்தான் அப்படிலாம் இல்லை. ஸோ எல்லா கதையும் நடிக்கணுன்றது தான் ஆசை. இப்போ லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சீரியஸான நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், சட்டமின் கையில்னு. இதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் பிளானும் பண்ண போகிறோம். அரௌண்ட் மே மாதிரி ஒரு ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியஸாகவே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து உங்கள் கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காமெடி ஜாம்பவான் கிரேசி மோகன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணீங்க. அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட முதல் முக்கியமான விஷயம்னா நீங்கள் அதை நான் சொல்லுவீங்க? அதை நான் கற்றுக்கிட்டேன்னான்னு எனக்கு தெரியல. பட் அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா, அந்த யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஒரு காமெடி இருக்கும். எதுவுமே வந்து யாரையும் பாடி ஷேமிங்கோ இல்லை அடுத்தவங்களை இது பண்ணுறதோ இருக்காது. ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன். இதை நான் கற்றுக்கிட்டேன்னு இல்லை, பட் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஹீரோ ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் உங்களை கங்க்ராச் பண்ணியிருப்பாங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்கள் சர்க்கிள்லையே ஏன்டா நல்லா தானே பண்ணுற, காமெடியானவே பண்ணலாமே, அது உனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு யாராவது அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை, நம்ம அது ஒரு வேளை மேபி அந்த 2 படங்கள் சரியாக போகலன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இருந்திருக்கலாம். பட் நாய்சேகர், காஞ்சூரிங் நம்ம 2மே ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்தது, நல்ல ஒரு ஹிட் படமாக இருந்தது. அதனால அந்த மாதிரி எதுவும் வரல. நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது நமக்கு யாராவது ஒருத்தர் தேவை, இது சரியாக வரும், இது சரியாக வராது, இதை பண்ணி இது பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு யாராவது நமக்கு ஒருத்தர் தேவை. அப்படி யாராவது ஒருத்தர் உங்கள் பின்னாடி இருக்காங்களா? அப்படி யார் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக என்ன தான் மற்றவங்க சொன்னாலும் நம்ம யோசிக்கிறது தான். அதனால் நான் வந்து உண்மையிலேயே நம்ம யோசித்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு அது சரியாக தப்பான்னு சொல்லி மற்றவங்க கிட்ட கேட்டுப்போமே தவிர நம்ம யோசிக்கிறது தான். பட் நிறைய சஜஷனாக கேட்குறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கதை விஷயமா வந்து சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட நிறையா இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி இப்படி வருதுன்னு சொல்லி கேட்டு இது பண்ணிப்பேன், ஷேர் பண்ணிப்பேன். ஜெய் சார் அவரோட அரசியல் வருகை. ஆமாம், அதான் விஜய் சார் வந்திருக்காரு. ஸோ வாழ்த்துக்கும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அரசியல் சினிமா மாதிரி அரசியலும் பெரிய வெற்றி அடைவார் நான் நம்புறேன். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவரை வாழ்த்துனீங்க? அதுக்கு முன்னாடி நாள் நான் மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியாது அடுத்த நாள் இது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை அவரு. வாழ்த்திட்டீங்க? ஆமாம், நேராகவே. கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் இன்றைக்கி அவங்க வந்து கதையின் நாயகியாகவும் நிறையா படம் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரிவால்வர் ரிட்டான ஒரு படம் நம்ம தெரிஞ்சவர் தான் டைரக்டரும். அந்த படம் பெரிய வெற்றி அடையும். அவங்களும் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதில் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சிவகார்த்திகேயன் தான் இப்போது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோங்கிற தாண்டி ஸ்டாராக வந்துட்டுருக்காரு. இது இப்படியே தக்க வச்சுக்கிட்டு இன்னும் பல வருடங்கள் ஸ்டாராக இருக்கணும்னா. யோகி பாபு அவரும் அப்படி தான் ஒரு நல்ல ஜாலியான ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். செட்டில் இருந்தால் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே நிறையா இருக்கும். நிறைய ஃபங்க்ஷன்ஸில் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு ஜாலியாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி அவரும் வந்து நிறையா ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை கண்டினியூ பண்ணணும்னா. முன்னணி கதாநாயகர்களுக்கு எல்லாத்துக்குமே அம்மாவா நடிச்ச சரண்யா மேம், அவங்க கூட இப்போ ரீசெண்டாக அவங்க கூட நடிச்ச அனுபவம். எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு அவங்களுக்கு பையனா நடிக்கணுன்றது அது எனக்கு கஞ்சூரிங் அண்ணப்பன் மூலமாக நிறைவேறிச்சு. அண்ட் பாசிட்டிவாக படமும் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. உண்மையிலே ஒரு அம்மா மாதிரி அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களை. ஆக்டர் சூரி சார் அடுத்தடுத்து ஹீரோ. ஆமாம், சூரிய அண்ணன் வந்து அதான் சொன்ன மாதிரி விடுதலை மிகப்பெரிய ஹிட் பார்ட் 2 வரப்போகுது. ஸோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை சூப்பராக அவர் யூஸ் பண்ணி நல்லா பெரிய இதுவாக இருக்கார். அண்ட் காஞ்சூரிங் கண்ணப்பன் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசின ஒரு நல்ல ஒரு அன்பு அவர்கிட்ட இருந்தது. ஸோ நிச்சயமாக அவர் அடுத்த படங்களும் பெரு வெற்றி அடையணும். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நாங்கள் சேர்ந்து பண்ண எல்லாமே ஹிட்டு. அது எப்படின்னா தமிழ் படம் 1 and 2, கலகலப்பு 2 நானும் பண்ணியிருந்தேன் அதில். அண்டு இது நாய்சேகரில் அவர் தான் நாய்க்கு டப்பிங் பேசினார். ஸோ அது ஒரு சென்டிமெண்ட்டாக நமக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் நண்பர் அவர். இதுக்கப்புறம் 2 பேரும் காம்பினேஷனில் படம் பார்க்கலாமா? நான் எதிர்பார்க்கலாம். தமிழ் படம் 3 வரும்ல, அதில் கன்ஃபார்மாக ஒன்று நடக்கும்ல, பெருசாக இருக்கும் அதுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.